வாடகைக்கு கப்பலை எடுத்து மீன் பிடிக்க வந்த மீன் ஒண்ணும் மாட்டவில்லையே. எல்லாம் பிராங்க்லினே இப்பெல்லாம் பாட்டு படிக்கிறதுனா ஒரு மீன் கூட மாட்டாது பாத்தீங்க. ஆறா இல்லனா மட்டும் சித்தப்பு மீனை பிடிச்சி தள்ளிடுவாரு பாரு. நம்மளும் 1 மணி நேரமா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு மீன் மாட்டலையே சித்தப்பே. ஆமா பிராங்க்லின், பெசாட்டுக்கு வீட்டுல இருந்தவங்களே சித்தப்போட கொப்பர் தேங்காய் மண்டையிலே கப்பல் ஓட்டிருக்கலாம் போல. எல்லாம் சிக்கி முக்கி உனக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சுல, பெசாட்டுக்கு வரமாட்டியா கம்முன்னு. அட விடு சித்தப்பே, அவன் உள்ளதானே சொல்லிட்டு இருக்கிறான். நான் வேற ஆசாசையா வந்தேனே, மீனை பொறிச்சு தப்பலான்னு வந்தேன். எல்லாம் பிராங்க்லினே இங்க ஏதோ ஒண்ணு தண்ணிக்குள்ள மேந்துக்கிட்டு இருக்குல்ல, யாரும் ஏதோ மாட்டிக்கிட்டாங்களா தண்ணிக்குள்ள. கோப்பத்துங்க கோப்பத்துங்க கோப்பத்துங்க. இருக்கிற பிரச்சனை நீ வேற கம்முன்னு வாச்சுத்தப்பே. எல்லாம் பிராங்க்லினே ஏன் இங்க ஏதோ ஒண்ணு தெரியுதுல. அடடா என்னடா அது, என்னடா அது தண்ணிக்குள்ள ஒரே புகையா வருது. பிராங்க்லினே வண்டியை திருப்பு. சித்தப்ப என்ன சொல்ற, புகை வருதா தண்ணிக்குள்ள இருந்து? எப்படி சித்தப்பு புகை வரும்? ஏதாச்சும் சொல்லாது சித்தப்ப. எல்லாம் பிராங்க்லினே உண்மையாதான் சொல்றேன், வண்டியை திருப்பில ஒரு நிமிஷம் அந்த பக்கத்துல போயிட்டு பாப்போல என்னதான் பிரச்சனை தண்ணிக்குள்ளன்னு. எல்லாம் பிராங்க்லினே பார்த்தேல, நான் சொன்னதை நம்புனியா? இப்பயாச்சும் பார்த்து நம்பு. ஐயோ என்னடா அது, எப்படி புகை வந்துட்டு இருக்குது தண்ணிக்குள்ள? என்ன சித்தப்பு இம்புட்டு புகை வருது? அப்படி என்ன பிரச்சனை தண்ணிக்குள்ளார? பாத்தியா சித்தப்பே, அங்க பாரு எப்படி புகை வருதுன்னு. இந்த மாதிரி பிரச்சனை உங்க கூட வரப்பெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதா நான் மேல ஏறி உட்காந்துருக்கேன்ல. அட இவன் வேற நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்கிறானே. டேய் சிக்கிமுகி வந்தேனோ இவன். அது ஆமாண்டா பிராங்க்லின், ஒருவேளை அந்த ரிவர் ஹவுஸ் கோஸ்ட் ஏதோ வந்துருச்சா தண்ணிக்குள்ளார. அட நீ வேற சித்தப்பு, போன பைய திரும்ப வர வச்சிருவ போலயே. நான் காலைல வேற நியூஸ் பார்க்காம வந்துட்டேன் சித்தப்பு. எப்படியாச்சும் கரைக்கு வண்டியை விடு சித்தப்பு. காலையில என்ன நியூஸ் போட்டிருக்கானுங்க பாக்குறேன் போன்ல. அட என்ன சித்தப்பு, தண்ணிக்குள்ள ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு போட்டிருக்கானுங்க. அட பிராங்க்லின் அங்க பாரு, இல்ல எவ்வளவு கூட்டமா இருக்காங்க கரையில, என்ன பிரச்சனைன்னு தெரியலையா இம்புட்டு கூட்டமா இருக்காங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. என்ன சித்தப்பு அப்படி பேரு புலம்புறத பார்த்தா தண்ணிக்குள்ள பெரிய ஆபத்து இருக்கு போல. இன்னைக்கு இன்னும் செத்த நேரத்துல தண்ணிக்குள்ள இருந்து அது வெளியே வரப்போகுது நண்பர்களே. ஆமா சித்தப்ப, என்ன இவ்வளவு பேரு நம்மள வரவேற்கிறாங்களா என்ன? அப்படி என்னன்னா இருக்கு தண்ணிக்குள்ள இப்படி கொதிக்குது தண்ணி. எல்லாம் பிராங்க்லின் இவங்க கிட்டே இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அதை போட்டு நிக்கிறாங்க மிலிட்டரி ஆபீசர். ஆனா அது இப்படி பேர் நிக்கிறாங்க, என்னடா பிரச்சனைங்க நண்பர்களே? ஒருவேளை இந்த ஊருக்குள்ள சாம்பி வைரஸ் வந்துருச்சோ, இவ்வளவு டாக்டர் எல்லாம் நிக்கிறாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். ஆமா டாக்டர், ஒழுங்கா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கா இல்லையா? தம்பி இங்க தண்ணி முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப அப்நார்மலா இருக்கு. தண்ணிக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற பாத்தியா எங்க சிஇஓ, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் விளக்கமா. அந்த குப்பரை திரும்பி இருக்காரு அவரா? சார் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்களும் உங்க கூட வந்து உதவி பண்ண முடியும்ல, அதுக்குதான். என்னது உதவியா? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தண்ணிக்குள்ளார ஒரு பெரிய காட்சியில இருக்கு, அதை வெளியே இழுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். எல்லாம் பிராங்க்லின் கேட்டியால பிராங்க்லின், போன தடவை தான் அந்த குட்டி காட்சியில காப்பாத்தி விட்டோம்ல, தெரியாதா? நிறுத்து சித்துப்ப, அது யாருக்குமே தெரியாது. நீ பாட்டுக்கு போட்டு பப்ளிக்கா பட்டுன்னு உடச்சு விட்டிய. இப்படியே சொல்லாத சித்துப்ப, அதெல்லாம் யாருக்கும். ஆமா சித்தப்பு, ஓட்டம் சித்தப்பு. எல்லாம் பிராங்க்லின் அவங்க சொன்னதை கேட்டியாலா? அந்த காட்சியில தண்ணிக்குள்ள இருந்து எழுப்ப போறாங்களா? அட ஆமா சித்துப்ப, அப்படி நடந்தா இந்த ஊரே அழிஞ்சிருமே. போச்சுடா போச்சு. இல்லப்பா, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அர்ஜென்ட்டா, நான் போயிட்டு உச்சா போயிட்டு வரேன். என்ன தண்ணி அப்ப இருந்ததோட ரொம்ப கலங்கலா இருக்கே. நான் தான் கடல் மாதா, என்கிட்ட நீ பேசுறியா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? இங்கேயே இரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னது, என்கிட்ட நீ பேசணுமா? என்னடா அது, தண்ணி நம்ம கூட பேசுதா? தண்ணி இல்ல, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன். எங்க இனம் வர வர அழிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த தண்ணிக்குள்ளார ஒரு பெரிய மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை எப்படியாச்சும் இங்க இருந்து ஊரு கடத்திருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மீனவே நீங்க பார்க்க முடியாது. பிராங்க்லின் மீன் வருவல் பிராங்க்லின். ப்ரொஃபசர் தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தோட பல்ஸ் வர வர அதிகமாகிட்டே போகுது. ஓவர் டேஞ்சர் கண்டிஷன், எல்லாரும் அலர்ட்டா இருங்க. சார் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. என் தலைவி எப்பயும் ரெடியா தான் இருக்கான், மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். எஸ் சார், நம்ம மெகா காட்சி நம்மளால அந்த காட்சியில ஒண்ணுமே இல்ல. ஆமாண்டா சுரேஷ், நம்ம தலைவர் கண்டுபிடிச்ச மெகா காட்சியில அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, நான் கண்டுபிடிச்ச மெகா காட்சிலா என்னோட ஒசரமானது, அதுவும் அந்த காட்சிலாவோட ஒசரமானது. இந்த காட்சிலாவை என்னாலேயே நிமிந்து பார்த்தாலும் புதுசா பார்க்க முடியாது, அதோட பெருசு. நான் சொன்னதை கேட்டீங்களா பிராங்க்லின்? வா பிராங்க்லின், உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன், வா சித்தப்பு. அந்த கண்ணை நம்ப முடியல. அதுக்கு முன்னால நண்பர்களே, போன வீடியோல நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அபுபைதா, பிரணேஷ், பிரணவ் ரோகன், அஜய் கார்த்திக், யுகன் சரண், இவங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய்.
அண்ட் இது மாதிரி உங்க கமெண்ட்டும் வரணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் நிறைய நேம் நான் வாசிக்க போறேன், அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்பா பிராங்க்லின் உன்னோட சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் வாசிச்சிட்டியாப்பா? அதுக்கப்புறம் இந்த அருக்கு பாரு தனிக்குள்ளார. எல்லாம் சிக்கி முக்கிய தண்ணிக்குள்ளார என்னடா இருக்கு, வெறும் தண்ணியை கை காமிச்சுக்கிருக்க, என்னதான் இருக்குன்னு பாப்போம் இன்னைக்கு என்ன நடந்துற போகுது. சிக்கி முக்கி, என்னால உன் கூட மட்டும்தான் பேச முடியும். இந்த தண்ணிக்குள்ளார ஒரு பெரிய காட்சிலா இருக்கு, அந்த காட்சியிலாவை நீ சந்திச்சே ஆகணும். காட்சிலா தானே, பாத்துருவோம். எப்பா பிராங்க்லின் சித்தப்பு, தண்ணிக்குள்ளார ஒரு பெரிய காட்சிலா இருக்கான்ப்பா. அந்த காட்சியிலாவை நான் முதல்ல போய் ரிட்ரைவ் பண்றதுக்கு ஆக வேண்டிய வழியை பாக்குறேன். அதுக்கு மேற்கொண்டு வேலையெல்லாம் நீங்க போய் பாத்துக்கோங்க. சித்தப்ப, நம்ம சிக்கிமுக்கி சொன்னது கேட்டியா? ஒருவேளை அந்த குட்டி காட்சிலாவோட தாய் வந்திருக்குமோ? தெரியலையடே அம்மா உனைய. இன்னைக்கு அந்த காட்சிலாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும், அது மட்டும் தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. வா சீக்கிரம் போய் ஆக வேண்டிய வழியை பார்ப்போம். எப்பா சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க யாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, அதனால லைக்கை போட்டு பாருங்க. பிராங்க்லின் எல்லா பேரையும் அவனுக்கு தெரியாம நான் வாசிக்க போறேன். அடடா, என்னடா அது இவ்வளவு பெரிய காட்சியில இருக்கு. நண்பர்களே, இந்த காட்சியில கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு உங்களுடைய பேரை கடைசியா சொல்றேன், மறக்காம லைக்கை போட்டு பாருங்க. காட்சியில உன்னை அழிக்கிறதுக்காக பெரிய ஒரு ஆர்மி படையா வந்திருக்குப்பா. என்னப்பா பண்றது, நாங்க இங்க இருந்து உன்னை கூட்டு போகணும்னா? ஓ, என்ன அழிக்கிறதுக்கு ஆர்மி படையா? அதை நான் பாத்துக்கிறேன். இங்க ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல் சமீப காலமா மூடிருச்சு. அதனால நடுக்கடல்ல ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டலுக்கு என்ன கூட்டு போங்க. பாருப்பா, அந்த குட்டி காட்சிலா மாதிரியே இந்த பெரிய காட்சிலாவும் நல்லுள்ளம் கொண்ட காட்சிலாவா இருக்கு. யாரையும் எதுவும் பண்ணாது போல. உடனே பிராங்க்லின் கிட்ட போய் இதை சொல்லணும். பிராங்க்லின் என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாம் சிக்கிமுக்கிய, நீ வாயை திறந்து என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். ஏன்னா சொல்ற சிக்கிமுக்கிய, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஒருவேளை அந்த காட்சியில வந்துருச்சா தண்ணிக்குள்ளார? சரி, அந்த காட்சியில எப்படி இருந்துச்சு பாத்தியா? தூங்கிட்டு இருந்துச்சா, முழிச்சிருந்துச்சா? எப்பா பிராங்க்லின், அது அந்த தெரிஞ்சு பாத்தியா? அந்த நடுக்கடல்ல அந்த காட்சியில மாட்டிக்கிட்டு இருக்குப்பா. ஆனா இந்த கடல்ல அதால கப்பிக்க முடியாதுப்பா. அதனால ஒரு பெரிய பீச் இருக்குல்ல, அந்த கடல் நடுக்கடல்ல தான் அதோட போர்ட்டல் இருக்கான். அந்த போர்ட்டலுக்கு நம்மளை கூட்டிட்டு போக சொல்லுச்சுப்பா. அதனால எப்படியாச்சும் அந்த காட்சியில நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போய் காப்பாத்தணும். டர்போ மிஷின் ஆபரேட்டட் சக்சஸ்ஃபுல். சித்தப்பே, அந்த காட்சிலாவை எழுப்பிட்டாங்க சித்தப்பே, என்ன பண்றது? அங்க பாத்தியா எம்மா தண்டி காட்சிலாவா இருக்குது. அச்சோ, இது போன தடவை அந்த மெக்கா காட்சிலா மாதிரி இல்லையே சித்தப்பே, அதோட இன்னும் பயங்கரமா இருக்குதே. மெக்கா காட்சிலாலே அல்ட்ரான் மெக்கா காட்சிலா மாதிரி இருக்குதே. எப்பா பிராங்க்லின், கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, வேடிக்கை பார்ப்போம். நண்பர்களே, நான் பேரை வாசிக்க போறேன். சிவராம் ப்ரோ, சஞ்சய், கமலேஷ், பழனி, ஹரீஷ் ப்ரோ, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஹாய். பிராங்க்லின், அந்த இடத்துல தான் அந்த காட்சியில இருந்துச்சு. உள்ள போச்சு, தண்ணிக்குள்ள போயிட்டு, ஐயோ தண்ணிக்குள்ள போயிடுச்சு. காட்சியில அப்ப வெளியே வரப்போகுது. என்ன காட்சியில வெளியே வந்துருச்சு? பிராங்க்லின், அங்க பாருங்க பிராங்க்லின், நம்ம காட்சியில செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அச்சோ, என்னடா காட்சியில இப்படி அடி வாங்கிட்டு இருக்கு பிராங்க்லின்? அட ஆமாடா சிக்கிமுக்கி, நேரம் அந்த காங்கா இருந்துச்சுடாமே, ஒரே அடியில சுக்குநூறு ஆக்கியிருக்கோம் அந்த ரோபோட்டை. தம்பி, என்னப்பா சொன்ன? எங்களுக்கு தோல்வின்றதே கிடையாதுடா. எந்திரிச்சு வந்துட்டான் பாரு என் தலைவன். நண்பர்களே, நீங்க காட்சிலா வேணா இல்ல காங்கு வேணான்னு மறக்காம கமெண்ட்ல உங்க சப்போர்ட்டை காட்டுங்க மக்களே. யாரு ஃபேன்ஸ் அதிகம்னு பாத்துருவோம். பார்த்தேல, அங்க பாரு, ரோபோட்லாம் போயிட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டான் பயபுள்ள. என் காட்சிலா அதான்டா கிங்கு. என் காட்சிலா முன்னால யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. காங்கே வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. காட்சிலானா பவர்டா. நண்பர்களே, எப்படியோ அந்த ரோபோட்டை ஒரு வழியா வீழ்த்தியாச்சு. அந்த ஆர்மிக்காரனுங்க ரோபோட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. காட்சிலாவா அவனுங்க எதுவுமே பண்ணாம இருந்தா பரவாயில்லையே, சும்மா இருக்கிற காட்சிலாவா உள்ள இருந்து உசுதத்தி விட்டானுங்கல்ல, அதான் அந்த ரோபோட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சரிப்பா பிராங்க்லின், ஆனா நாங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டோம். என்னோட 50 வருஷம் உழைப்ப உழைச்சிட்டானுங்களே. பிராங்க்லின், அந்த காட்சியில நம்மள பின்னால துரத்திட்டே வருதுப்பா. வேமா வண்டியை ஓட்டுப்பா. அதான் சிக்கிமுக்கிய, அந்த காட்சிலாவை காப்பாத்துறதுக்கு தானே கூட்டு போயிட்டு இருக்கோம். நீ என்னடா இப்படி சொல்லியிருக்க? ஆமா நண்பர்களே, எனக்கு தெரியாம நம்ம சிக்கிமுக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் வாசிச்சுட்டான். ஆனா இன்னும் சில நேம் எல்லாம் நான் அவனுக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அவங்க நேம் எல்லாம் வாசிக்க போறேன், கவனமா கேளுங்க. தீரா, லித்திசு, சந்திர பிரகாஷ், நாராயணன், நவநீதன், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹாய் நண்பர்களே. அதுக்கு முன்னால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நேமும் இந்த மாதிரி வரணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க நேம் இன்னும் இந்த கமெண்ட்ல வரலன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோல உங்களுடைய நேம் வரும். காட்சிலா போயிடுச்சுங்க. டாட்டா பாய் பாய் காட்சிலா.
பாருடா தண்ணிக்குள்ள தவளை போட்டுக்கிட்டே போகுது தவளை மாதிரி. எப்பா பிராங்க்லின் கரெக்டா அந்த போர்ட்டல கண்டுபிடிச்சு அது போயிருமாப்பா மொதல் உங்க காட்சியில. எப்பா சித்தப்பு இவனை பொசாட்டுக்கு அங்கிட்டு போக சொல்லு சித்தப்பு, அடிச்சு போட போறேன். அந்த பயலுக என்னுடைய உழைப்பை உழைச்சிட்டானுங்க. அந்த பயலுகளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னுடைய 50 வருஷம் உழைப்பு அந்த ரோபோட்டை எப்படியாச்சும் மறுபடியும் சரி செய்யணும். அந்த காட்சிலாவை அவனுங்க தான் எங்கேயாச்சும் கூட்டு போயிருப்பானுங்க. பிக்னிக்கு கூட்டு போயிருந்தானுங்கன்னா அவனுங்களை அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த காட்சிலாட்ட இருக்கிற பவரை எல்லாத்தையும் நான் அடைய போறேன். கவலைப்படாதீங்க பாஸ், இந்த பக்கத்து தான் அவனுங்க போயிருப்பானுங்க. பிடிச்சிடலாம், ரொம்ப கவலைப்படாதீங்க. இங்கதான் இருப்பானுங்க, எங்கேயாவது மாட்டாமையா போயிடுவானுங்க. ஆமா நீயும் சொல்றது சரிதான். அந்த நிக்கிறானுங்க பாரு, நிப்பாட்டு அந்த நிக்கிறாங்க பாரு 3 பேரு. அவனுங்களை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. வாங்கடா அவனுங்களை போய் என்னன்னு கேட்போம். சித்தப்பு அந்த தூரத்துல தெரிந்து பாத்தியா, அதான் காட்சிலா. தம்பிகளா, என்னுடைய உழைப்பை எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். அந்த காஞ்சிலாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க ஒழுங்கா சொல்லிருங்க, இல்ல உங்களை நடவடிக்கை எடுப்பேன். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன். ஒழுங்கா சொல்லிருங்க என்கிட்ட, எங்கதான் அந்த காட்சிலா போயிருக்கு, நீங்க எங்க வச்சிருக்கீங்க. சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் தான் அப்போதே சொன்னேனே, எங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும். அது பாட்டுக்கு வந்துச்சா அது பாட்டுக்கு போச்சு, எங்கே போச்சு ஏது போச்சுன்னு எனக்கா தெரியும். அட ஆமா வாத்தியாரே, எங்களுக்கு எப்படி தெரியும். ஆமா வாத்தியாரே, உண்மைதான். எங்க சித்தப்பா சொல்றது உண்மைதான், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா சார், அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா பெரிய கோட்டை மாதிரி ஒரு தீவு, அந்த தீவில் தான் சார் காட்சிலாம் இருக்கு. போய் பாருங்க அங்கே. சித்தப்பே பாத்தியா சித்தப்பே, குருட்டு பையன் போயிட்டான் பாருங்க, முட்டா பையன். உடனே ஓடி போய் பாக்குறான் பாரு. எந்த அளவுக்கு அந்த காத்துல மேல தீவிரமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோ லாங்கா இருக்கு. அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே, கவலைப்படாதீங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டு பாருங்க நண்பர்களே. எல்லாம் பிராங்க்லினே அப்படி காங்கு வீடியோ போட்டு விடல. ஆமா பிராங்க்லினே, என் தலைவன் காங்க கூட்டுவா பிராங்க்லினே. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்தா மட்டும்தான் நம்ம காங்க கூட்டு வர முடியும் நண்பர்களே. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.